இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இப்படி முடிந்த இந்த யுத்தம் காரணமாக எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாகவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்கும், எங்கள் நாட்டிலும் இதே மாதிரியான ஒரு அமைதி வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற வார்த்தையை ஜெலன்ஸ்கி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் யுத்தம் முடிந்தது, சீக்கிரமாகவே ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது காசா பகுதி முழுவதுமாகவே அழிக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க இஸ்ரேல். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2 நாடுகள் மட்டும் பங்கு பெற்ற ஒரு யுத்தம் கிடையாது. 44-45 நாடுகள் வர்சஸ் ஒரு சிங்கிளாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை தோற்கடிப்பதற்காக ஏகப்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து அவங்களுடைய உளவுப்படையாக இருக்கட்டும், உளவு பிரிவாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஆயுதமாக இருக்கட்டும், இது எல்லாமே கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய போராகவே இதை நடத்தினாங்க. இந்த பெரிய போரில் இன்னும் ரஷ்யா தாக்குப்பிடித்து உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இந்த யுத்தம் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மாதிரி அவ்வளோ சர்வசாதாரணமாக நின்றுருமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனாலும் நோபல் பிரைஸ் பற்றி புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக வெளியிட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரல். அதற்கு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.